வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க. நேற்று 6 பேருக்கு பத்தாமல் போயிடுச்சு கொம்பு தேன். அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் போட்டுருப்பேன் பாருங்கள். இந்த 6 பேருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்பிடுவேன். நோம்பு இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஸ்டார்ட்டு. அதனால் அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக போய் ஊரில் சேர்ந்துடலாம். அப்போவுமே சொந்த ஊருக்கு தான் போகிறேன், பூண்டு வைக்கிறதுக்காக போகிறேன். ஆனாலுமே போய் செட்டில் ஆகிடலாம், கொஞ்சம் சுற்றிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியே ஆகணும். அதனால் இந்த 6 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு பரப்பரன்னு கிளம்பிடுவோம். அதனால் 2 டீமாக அனுப்புகிறேன். ஒன்று நானே போகிறேன், இன்னொன்று நான் அனுப்புகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து மாம்பூ நிறையா பூத்துருக்குது, அதை அப்படியே காமிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் போங்க, அவங்க கிளம்புறாங்க. அது வந்து தொட்டாசினிங்கி பூ. நேற்றே சொன்னேன் நான், தொட்டாசினிங்கி பூ பூத்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், தொட்டாசினிங்கி. ஓகே, மெயினாக என்ன பூத்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பூ பூத்துருக்கு. பாருங்க எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் தொட்டாசினிங்கி பூ. இது ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டே இருக்கும். இந்த மேயறதெல்லாம் நான் ஒரு வேறு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நிறைய பூத்துருக்குங்க தொட்டாசினிங்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொட்டாசினிங்கி பார்க்குறேன். தொட்டாசினிங்கி இவ்வளோ பூத்து பார்க்குறேன். இன்னொன்று மாம்பூ மேலெல்லாம் பூத்துருக்கா. தேனி மேய்து பாருங்கள், சின்ன சின்னதாக சிறுதேனி மேய்து. இதோ ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்க. ஸோ அதை தான் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வாங்க போகலாங்கண்ணே. உங்களோட போகிற மாதிரி தானே இருக்கணும். க்ளவுஸை போடுங்க. இதாங்க மாமா, புகை காட்டிடுறேன். இதுக்குன்னா இது டக்குன்னு எரிஞ்சிடும். ஓ இல்லை க்ளவுஸ் இப்போ புகை நெருப்பு காட்டும் போது போடுங்க. நிறையா இருக்குது தம்பி உள்ள. ஆக்சுவலாக அந்த பொந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. கை போகிற இது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் பேத்துட்டு எடுக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது தேன். ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். தேன் எடுக்கணும், வேறு ஒன்றும். என் பக்கத்தில் இருக்கு. ஸோ உள்ளே பெருசாக இருக்குல்ல கூட எடுத்துடுவாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வரதையும் காமிச்சிட்றேன். 6 பேருக்கு ஊற்றி காமிச்சிட்றேன். ஓகேவா? ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பெரிய ஸ்கூலோ குளிராட்டை வச்சுருங்க. வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஓகே ஓகே. இல்லை தேனி பூச்சி இருந்தால் வேறு எதுவும் இருக்கா சொல்ல முடியாது. பாம்புலாம் இருக்கு, இங்கே அதிகமாக உண்டு. அதிகமாக உண்டு. ஆமாம், விவசாய நிலம் இல்லைங்க. ஏங்க அவர் சொல்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இருந்துடாமல் பார்த்துக்குங்க. அதே அவர் சொல்கிறது கரெக்டு தான். அங்கே பாருங்கள், செம பீஸை பாருங்களா. இதுதான் ப்ரோ, கலரே டெக்ஸ்டரே வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. குளிராட்டம் வச்சுருங்க. அது வரைக்கும் இருக்கு. ஓ, மேலே வரையும் இருக்கா? மரத்துக்கு உள்ளே போகுதா? மகரம் ஆமாம். குயின் பியோ தெரியல, இங்கே இருக்கு பாருங்க. இந்த பீ குயின் பியோ இருக்குமோ? பாருங்கள் மேலே தேன். யாருக்குன்னு பேர் சொல்லுவோம். யாருக்குன்னு தெரியல. 6 பேரில் யாரோ ஒருத்தருக்கு பார்க்கலாம். அதில் கீழே இருக்கிற குளிராட்டில் எடுத்துருவோம்.
போடுங்க. ஆஹா, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கூடு. ஆனால் இது குளிராட்டு தேன் இருக்கு. கொஞ்சம் புழுவாட்டுக்கு தேன் இருக்கு. தேனை மட்டும் எடுத்துக்கங்க. குளிராட்டை அப்படியே விட்டுரு. இதெல்லாம் புழு. தேன். ஓகே பிரதர், எடுத்தாச்சு. வாங்க, இன்னும் அவங்களும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வந்து எல்லாத்தையும் பூண்டு ஊற்றிடலாம். எவ்வளோ கிடச்சிருக்கு பார்க்கலாம். இதில் என்ன பூன்னு சொல்லிட்டேன் பாருங்கள், எவ்வளோ கிடச்சிருக்கு. அங்கே போய் உட்காந்து இந்த தேனி பூச்சி எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒளியலாம். இப்போ இது ஒருத்தருக்கு வருமா? 1 கிலோ 1 கிலோ ஒருத்தருக்கு ஊற்றலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டீம் அமிச்சோமா, அவங்களுக்கு தேன் கிடைக்கல. பாருங்கள், காமிக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ கிடச்சிருக்கான்னு இவ்வளோதான் கிடச்சிது. அவங்க எடுத்த ஷார்ட்ஸுமே காமிக்கிறேன். இப்போ தேனி பூச்சி எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்கண்ணே. கையோடு எடுத்து அப்படியே வெளியே விட்ருங்க. இப்போது ஒரு 300 வருஷம் மரத்தில் என்ன எடுத்தோம் இல்லையா, அதில் இன்னொரு கூடு இருக்குது. அதில் போய் பார்க்குறவங்க சரியான மரம். எக்ஸ்பெக்டட் அதுதான். 300 வருஷம் மரம். முரட்டு மாமரங்க. அந்த மாமரத்தில் கொண்டு தேன் எடுக்க போகிறோம். இவ்வளோதான் கிடைச்சிது. அதனால் மீதி ஆளுக்கு எப்படியே கொடுத்து தான் ஆகணும். அதனால் எப்படியாவது எடுக்கிறோம் இன்றைக்கி. ப்ரோ, உங்களுக்கு மேலே இருக்குது தேன். அவருக்கு பூமிக்கு உள்ளே இருந்தது, உங்களுக்கு மேலே இருக்குது தேன். ஏறுறாரு பாருங்கள். அதுக்குள்ளே ஏறிட்டாரு. உங்கள் தேன் மரத்துக்கு மேலே இருக்குது. சரி, لا هي دخل இந்த அப்படி இந்த கிளம்பு வீடியோ. சஞ்சினம் ஹீச் நீ புடி, நான் 1000 உணவு இருக்கேன்.
யாரு உள்ளவா சொன்னோமா ஓகேங்க, எடுத்து முடிச்சிட்டோம். மேலே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ இதுவுமே பத்தாது 6 பேர்த்துக்கு. அதனால் மறுபடியும் அண்ணன் 2 பேர்த்தையும் வேறு பக்கம் அனுப்புகிறோம். ஓகே, எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்கா? இந்த தேனி பூச்சி எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவோங்க, பயப்பட வேண்டாம். சூப்பருங்க. போதும் ஏன்னா அவ்வளோ இருக்கு. நீங்கள் தேனி பூச்சிலாம் அழகாக எடுத்து வெளியே விட்டுருங்க. சரியா? சரிங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ காமிக்கிறேன், எப்படி எடுத்தாங்க எல்லாமே காமிக்கிறேன். சரியா? ஸோ 6 கிலோ தான் நமக்கு தேவை. எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6 பேருடைய பாட்டில் வச்சுருக்கேன். இதை போட்டு புளிஞ்சிடுவோம். ஒவ்வொரு பாட்டிலுக்கே முடிஞ்சால் புளிஞ்சு விட்டுலாமா? கஷ்டமா? ஒவ்வொரு பாட்டிலையும் புளிஞ்சு விட்டுறாங்க. ஒரே ஒன்னாடி போட்டு ஈஸியாக புளிஞ்சு விடணும். சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க, மன்னிச்சிக்கணும். ஒவ்வொன்றா போட்டு புளியறதை காமிக்கிறேன். போட்டு எல்லாத்துக்கும் ஊற்றி காமிச்சிடுறேன். வாங்க பார்க்கலாம். போடா நீ கிட்ட போட்டு அப்படியே வெளிக்கிட்டு பாருங்க. போட்டே புளிங்க, போட்டே புளிங்க, தெரியுது தான் அது. காமிச்சு போட்டுருங்க. அவ்வளோ தேனி பூச்சி இருந்தால் மட்டும் தட்டி விட்டுருங்க. வைங்க வைங்க. தேன் தானே? தேன் தானம்மா. போடுங்க போடுங்க. சீல் மூடி இருக்கு பாருங்க. சரி போடுங்க. இறங்காது. இது புளிஞ்சு அதையும் புளிஞ்சிடலாம். எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். அது புளிஞ்சு முடிச்சுட்டு கூப்பிட சொன்னார். இறங்க மாட்டேங்குது. கொஞ்சமாக போட்டு புளிஞ்சிருக்கணுமா? ஆமாம், அதுதான் கொஞ்சமாக புளியணும். அதுதான் நான் பிடிச்ச லைட்டாக.
2 வேலை ட்ரிப் ஆயிரும். 2 ட்ரிப் போடுறதுக்கும் சரியாக இருக்கும். 2 ட்ரிப் பாய். அவர் கை தானே, நம்ம கை கிடையாது. அவர் கை தானே, நம்ம கை கிடையாது. பரவாயில்ல. நீ கொஞ்சம் நேரம் வேலை பண்ண. மேலேருந்து புரிஞ்சு கீழே கொண்டு மேலேருந்து வந்து கீழே வந்தால் சரியாக இறங்கும். அப்படி இறக்கணும். சாப்பிடவும் இல்லை. காலம் வந்து சத்து எல்லாம் இறங்கி உட்காந்துருக்கணும். நீ ஏசு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருக்க இடம் பற்றி இதுவா? மணி 4 ரெஸ்ட் எடுத்துட்டு போய் கரெக்டாக பிடிச்சிங்களா? பிடிச்சிங்க. ஒரு அடிச்சு எடுத்துருங்க. அப்படியே 6 கிலோ இதுலேயே வந்துருச்சுன்னா பரவாயில்லையே. புரிஞ்சிடலாமா? அடிச்சு விட்ருங்க. காய் ரொம்ப டல்லாக இருக்கு. அந்த ஆஃபீஸ் டென்ஷன். சக்கை அதில் போட்டுருங்க. சக்கை காண போட்டு போட்டாச்சு.
ஓகே, புளிஞ்சு முடிச்சாச்சுங்க. அப்படியே வரிசையாக ஊற்றிடுவோம். பிரதர் ஜெகன் சந்திரசேகரன் ஹண்ட்டு ஃபுல்லாக எல்லாமே காமிச்சிட்டேன். ஃபில் பண்ணிடுவோம். புளிஞ்சதே காமிச்சிட்டேன். இந்த பக்கத்தில் இருந்து ஃபில் ஆகுது இல்லையா, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அவ்வளோதான், போதும்னு நினைக்கிறேன். ஆஹா, மஞ்சள் கலரில் இருக்குங்க தேன் இன்னைக்கு. இது டிஃப்ரெண்டாக கேரளா சைடு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்குது. மலைக்காட்டு பூக்கள் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். மலைக்காடா? மலைக்காட்டு தான் பியூட்டிஃபுல். புளியிருங்கிறது அந்த சைடு. ஆக்சுவலாக மலைக்காடுன்னு சொல்லணுமாம்மா. மலங்காடு அப்படின்னா அது வேறு மீனிங். இப்போ மலைக்காடுன்னு சொல்லுவா. மலைக்காடு. திருப்பி ஊற்றிக்கலாம். இது பரவாயில்ல, பரவாயில்ல. அதிகமாக கொஞ்சம் ஊற்றுங்க. என்னங்க கஷ்டமாக நீங்கள் அதிகமாக இருக்குல்ல. நீங்கள் தான் சொல்லணும் பாய். கூட விட கிடுங்க. நீங்கள் தான் கூட விட. ஏன்னா நேற்றுல தேன் கம்மியாக இருந்தது, இன்றைக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வச்சுட்டு வர்றாங்க, ஹாப்பியாக சாப்பிட்டோம். பிரதர் உங்களுக்கு தான் ஆனால் வித்தியாசமான டெக்ஸ்சரில் செம்மையாக இருக்குது. ஜெகன் சந்திரசேகரன் சென்னை பரோஹினி 1 kg உங்களுக்காக. அடுத்து பிரதர் ஃபினோ ராகுல் விழுப்புரம் உங்களுக்காக ஃபில் பண்ணுறேன். தேன் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்குது. அதாவது யூஸ்வலாக கிடைக்கிறது தான். ஆனால் இந்த பேட்ச் நிறையா எடுத்தோம்ல, இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் எடுத்தோம். போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது. போட்டுடுறேன். வலிச்சு விடுங்க. ஏன் வெளியே போயிடுச்சா? வெளியே போல கூட விட்டுருக்குன்னு சொல்கிறாரு. கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியது வரும். போதும். போதும். ஓகே. கீழே ஃபில் ஆகலையா? கீழே ஒன்றும் ஆகுதுமா. இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஓகே, கரெக்ட். இல்லை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கஞ்சத்தனமாக ஊற்ற வேணாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஏன்னா இன்னைக்கு தேன் கிடச்சிருக்கு நமக்கு. தேன் இல்லாதப்போ அளந்து ஊற்றுவோம், அது வேற. இன்னைக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கப்போ கொஞ்சம் ஒரு 50 கிராம் இருந்தால் என்ன, நம்ம கஸ்டமர் தானே. பிரதர் ஃபினோ ராகுல் விழுப்புரம் உங்களுக்காக 1 kg பரோஹினி கேட்டிருந்தீங்க. இன்னும் நானே சாப்பிட்டு பார்க்கல. ஒவ்வொருத்தனும் கையில் கூடோடு சாப்பிட்டு பார்ப்பேன். நானே கூட கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கல, டைம் ஆயிடுச்சுன்றேன் நான். பிரதர் ஃபினோ ராகுல் உங்களுக்காக நன்றி. பிரதர் ரவி கோயம்புத்தூர் பரோஹினி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். இப்படியே வைங்க. வந்துடும். 6 பேத்துக்கு வந்துடும். இருக்கட்டும், பாட்டில் இல்லை நம்மள்கிட்ட, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அது அந்த தெல்ல எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அதை வலிச்சிரு அப்படியே. இல்லை, வலிச்சிரு. கிட்ட கொண்டு வந்து வைங்க.
பத்து அதை ஊற்றணும். இல்லை கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அது கூடுதோ குறை ஊற்றணும், பார்க்கக்கூடாது. கரெக்டாக இருக்கும். மேலேயே வந்துருச்சு. இருக்கட்டும். சரி. கூட ஒரு 2 மில்லி போகும். ஆமாம் பரவாயில்ல, அவ்வளோதான். சேர்ந்துருந்தா பரவாயில்ல இன்னைக்கு. ஓகே. கோல்டன் கலரில் இருக்குது இந்த தடவை. பிரதர் ரவி கோயம்புத்தூர் பரோஹினி. உங்களுக்கு அது ஒரு மாதிரி டெக்ஸ்டரு நல்லாயிருக்கு, பேட்டர்ன் பார்க்குறக்கு. வெறும் இந்த 6 கிலோக்காக இன்றைக்கி தங்கியிருந்து எடுத்தோம். ஆளே டயர்டாக இருப்போம் பாருங்கள், தூக்கமெல்லாம் கம்மி. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனிவே அதெல்லாம் சொல்லலை. ரவி கோயம்புத்தூர் பரோஹினி உங்களுக்கு நன்றி. பிரதர் சிவராமகிருஷ்ணன் உதயகுமார் ஆவடி. நீங்கள் ஸ்டிங்லெஸ் பிஹனி கூட ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. இது பரோஹினி பிரதர். ஓகே, சீக்கிரம். வலிச்சிருங்க. இது இங்கேயே இருக்கட்டும் இந்த இதெல்லாம். சரி, ஏன்னா அடுத்த தடவை நம்ம தேன் எடுக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். ஆமாம், ஊற்றுறதுக்கு சௌரியமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே கொண்டு வர முடியாது, ஈஸியாக. ஆமாம், ஒவ்வொரு வரையும் நான் கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. மக்கு வேணால் எனக்கு தேவை, எடுத்துகிட்டு போயிடுவேன். அது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தேவைப்படும். இது தேவை. பொண்ணில் அது திணிச்சிட்டு ஃபனல் இருக்கட்டும். பொண்ணில் இருக்கட்டும். ஆமாம், ஆகும்ல. ஜெக் அவருக்கு தேவைப்படும். எடுத்து வைங்க. ஊற்றியாச்சு. வடிட்டோம். அதனால் என்ன நல்லாவே ஊற்றலாம். ஏன்னா இந்த கேப் விடணும், ஏன்னா இல்லைன்னா வெடிச்சிடும். சம்டைம்ஸ் கேஸ் வெடிச்சிடும். பிரதர் சிவராமகிருஷ்ணன் உதயகுமார் ஆவடி. உங்களுக்காக நீங்கள் சிறுத்தேனும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்லேயும் போடுறீங்க, ஒவ்வொரு சில தேன் நல்லாயிருக்கு எல்லாமே சூப்பராக போடுறீங்க. பட்டு எல்லா வீடியோலையும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வர்றது இல்லையா? ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து இங்கே கமெண்ட்ஸே காணான்னு அந்த வீடியோவில் வந்து கேட்குறாங்க. எனவே கேட்டு போகிறாங்க. நன்றிங்க. பிரதர் சிராஜுதீன் ஷேக் திருச்சி. உங்களுக்காக பரோஹினி ஃபில் பண்ணுற பாருங்கள். யார் வரும்? கல்லப்பட்டு போனாங்க. ஐயா எங்கே போனார்? அதான் அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. போதும் ஊற்றுறேன். வலிச்சு விடுங்க. ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஆமாம் சொல்லிடுறேன். வந்தால் சொல்லு, வரட்டும். நிற்காங்க அவங்களாம் வேற. இல்லை அது ஓகே. இல்லை ஐயா வந்துட்டா கொஞ்சம் நான் வந்து இல்லை நான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லுவேன். கிளம்பிட்டேன். இப்போ இதுவும் வேற நினைக்கிறேன். அவர்னா நேரம் இங்கே வந்துட மாட்டாரா? உங்க தோப்பு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்று இருங்க. கொஞ்சோண்டு ஊற்றி விடுங்க. கொஞ்சம் வெடிக்காத அளவு போதும். பேர் என்ன சொன்னேன்? திருச்சிக்கார் தானே? சூப்பர். பிரதர் சிராஜுதீன் ஷேக் திருச்சி. உங்களுக்காக தேனை சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாதில் எப்படி இருக்கு சொல்லுங்கள். சோதர் யூசுஃப் கொச்சி பரோஹினி கேட்டிருக்கீங்க. இது உங்களோட லாஸ்ட் முடியுது. வந்துட்டு ஊற்றிடுங்க. போதும், இறங்குனது பார்த்துக்கலாம். வரும் 3 கிலோ வரும். 3 கிலோ வரும். சாலிடாக 3 கிலோ வரும். நேற்றுலாம் இது 4 கிலோ வந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்தது நேற்று. சிறுதேனி பக்கத்தில் வைங்க. டக்குன்னு எடுத்து உள்ள போட்டுரும்.
இது கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கீங்க. கரெக்டாக இருக்கும் பாய். கரெக்டாக இருக்கும். கூட பார்ப்போம். அது கரெக்டாக இருக்கும். ஒரு ஜக்கு கொஞ்சம் கூட இருக்கும். கூட ஆனால் வெளியே நரம்ப பாட்டில் எப்படி வச்சுருக்கோம் வலியாது. அது வெளியே வராது. விடுங்க. ஒரு 2 சொட்டு கூட இருக்கும். அவ்வளோ. ஆல்ரைட் பிரதர் யூசுஃப் கொச்சி, உங்களுக்காக பரோஹினி 1 kg கேட்டிருந்தீங்க, எடுத்தாச்சு. ஸோ 6 கிலோ எடுத்தேங்க. அந்த 6 கிலோவுக்காக ஒரு நாள் தங்க வேண்டியதாகிடுச்சு, பத்தாமல் போயிடுச்சு நேற்று. அதனால் 6 கிலோ இருந்து எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி. ஸோ 6 கிலோவோடு இந்த ஹண்ட் முடியுது. என்ன புக் பண்ணிக்கலாம். மறுபடியும் மார்ச் எண்டுக்குள்ளே எடுத்து தருவேன். கொம்பு தேன், பொந்து தேன், சிறுதேன் எண்டுக்குள்ளே எடுத்து தருவேன். சுந்தபன் வேணும் அப்படின்னா மே எண்டுக்குள்ளே. ஸ்பெஷல் நெக்டாஸ்னால் மேன் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிடச்சாலும் எடுத்து கொடுத்துருவேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நன்றிங்க.